வெல்கம் டு Anbilsahitya education channel. இந்த சேனல்லேங்க டிஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், பிஹெச்டி ரிசர்ச் ஆர்டிக்கல் ரைட்டிங், தீசிஸ் ரைட்டிங், அனைத்து எஜுகேஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோஸா அப்லோட் பண்ணக்கூடிய சேனல் Anbilsahitya சேனல். Keep watching and keep supporting friends. நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம Anbilsahitya சேனலில் ரொம்ப காலமாக நம்ம வீடியோவே போடலைங்க. சில பர்சனல் ரீசன்ஸ்னால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலைங்க. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தான் நான் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியும். ஸோ அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் முடிஞ்சிருக்குங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ண நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கு இப்போது கிடச்சிருக்கு. அவங்க செலக்டும் ஆகியிருக்காங்க. ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சும் அவங்களுக்கு கொஞ்சம் மார்க் 2 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி மார்க்கு குறைவாக எடுத்து அவங்க வந்து கிளியர் ஆகாமல் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் இந்த சூழலில் ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன செய்யலாம், நம்ம அடுத்த எக்ஸாமினேஷனை எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு முறை எக்ஸாம் எழுதும்போது நம்ம எந்த இடத்துல எப்படி தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணுங்க. அப்படி மனசில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம படிக்கிறதுல தப்பு செஞ்சுருக்கிறோமா இல்லை தேர்வு எழுதும்போது தவறு செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக நீங்கள் கிராக் பண்ணுவீங்க. அதுக்கு மனசை தளர விடாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். என்ன செய்யுங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். சிலபஸை ரொம்ப நல்லா மறுபடியும் வாசித்து பாருங்கள். நீங்கள் மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணும்போது எந்தெந்த யூனிட்டுக்கெல்லாம் மெட்டீரியல் சரியாக கலெக்ட் பண்ணாமல் அதை ஒமிட் பண்ணிங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ எல்லா யூனிட்ஸ்க்கும் தேவையான மெட்டீரியல்ஸை முதல்ல கொண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடுங்க. அதனால் இந்தந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் வந்து டெய்லி படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. நிறைய தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் தான் வந்து எப்படியாவது நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கடுமையாக உழைக்கிறீங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயும் உங்களுக்கு ஒர்க் லோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். பேப்பர் வேல்யூஷன் எல்லாம் இருக்கும். ஆனாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெகுலராக வந்து ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ உங்கள் ஃபேமிலி டைம் போக நீங்கள் வந்து அலோகேட் பண்ணி ரெகுலராக இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த டிஆர்பி தேர்வில் நீங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ஜாஸ்திங்க. நாம் எழுதியிருக்கக்கூடிய தேர்வில் குறைவாக மார்க் வாங்கிட்டோம், இனிமேல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு தவறான ஒரு முடிவுக்கு போகாமல் இந்த முறை கிளியர் பண்ணலைன்னா என்ன, அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு கண்டிப்பாக நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க. ஏன்னா கடுமையான உழைப்பும் அதே நேரத்தில் கொஞ்சம் லக்கும் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியுங்க. இந்த வருடம் நடந்த அந்த டிஆர்பி தேர்வில் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்ததுங்க. கொஷின்ஸ் வந்து சில சப்ஜெக்ட்ஸில் டிஃபிகல்ட்டியும் இருந்தது. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதை நம்ம வந்து வீடியோலையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த தேர்வில் வெற்றி பெற்ற நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்ஸை பாசிட்டிவிட்டியை நமக்கு கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே நிறைய சப்ஜெக்டோட சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணி போட்டோம். எந்தெந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணோம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். நீங்கள் வந்து அந்த சிலபஸ் வீடியோஸை நீங்கள் பார்க்க
பார்க்கலன்னா கட்டாயம் அதை பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய அன்பில் சாகித்யா சேனலில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா முக்கியமான சப்ஜெக்ட்ஸோட சிலபஸ் அனாலிசிஸ் பார்ட் வீடியோ இருக்குங்க. நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ நீங்கள் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுடைய சக்ஸஸ்க்கு எப்படியெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உறுதுணையாக இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே தேர்வுக்கு தயாராகிறாங்க. அது தேவையே இல்லைங்க. நமக்கு முன்னாடி வெற்றி பெற்றோர்களுடைய அந்த வழிமுறைகளை நம்மளும் கையாண்டோம் அப்படின்னா நமக்கும் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லா எக்ஸாம்ஸுமே காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. 2 வகையான மக்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் ரொம்ப காலமாக வேலை பார்த்துக்கிட்டே படிக்கக்கூடிய நண்பர்கள். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி, எம்எட், பிஎட் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கே போகாமல் ஃப்ரெஷர்ஸாக உட்காந்து இந்த டிஆர்பி தேர்வுக்கு மட்டுமே தயாராகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் நண்பர்கள். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் 2 வகையான மக்கள் ஒரு தேர்வில் காம்படிட் பண்ணும்போது யாருக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கோ, கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போக முடியுதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா எந்த வயதினரும் பார்த்திங்கன்னா எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம சிலபஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேர்த்துக்கு சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போகும்போது எக்ஸாமினேஷன் ஹாலில் தெரிஞ்ச கொஷினுக்கே தப்பு பண்ணுற மாதிரி ஆயிடுதுங்க. அதனால் நீங்கள் சிலபஸை வாசிச்சுட்டு மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ ரிவிஷன் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், டைம் ஷெட்யூல் எப்படி அலோகேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டைம் அலோகேட் பண்ணலாம், டெய்லி ஸ்டடி பிளான், இந்த மாதிரி நிறைய ஸ்டடி பிளான் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியும், சரிங்களா? அதனால் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஒரு உறுதியான மனநிலையோட நெக்ஸ்ட் இயருக்கு எத்தனை வேக்கன்சி காலி இருந்தாலும் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தாங்க. அதனால் எதை பற்றி யோசிக்காமல் நம்ம படிக்கலாங்க. அதனால் அடுத்த தேர்வு எப்போ வருதுங்கிறத பற்றி யோசிக்காதீங்க. நாம் எப்படி அந்த தேர்வுக்கு தயாராக போகிறோம் இப்போ இருந்தே பிளான் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த தேர்வு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் அமையும். உங்களால் கண்டிப்பாக அடுத்த டிஆர்பி தேர்வினை வெற்றி பெற முடியும். அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் பெஸ்ட் விஷஸுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ரெகுலரான வீடியோஸ் இருக்குங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். மறுபடியும் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.